வணக்கம் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். சோ இன்னைக்கு நம்ம 12th எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட கான்செப்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல பேசிக்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். சோ அந்த வீடியோல இந்த சேனல்ல இருக்கக்கூடிய பேசிக் திங்ஸ்ல எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்ன, சார்ஜ்னா என்ன, கூலம்ஸ் லானா என்ன, ஃப்ளக்ஸ் காஸ் லான் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா என்னென்ன பேசிக்ஸ் இருக்கோ அந்த வீடியோல கம்ப்ளீட்டா சொல்லி தந்திருப்பேன். சோ அந்த வீடியோ கண்டிப்பா எல்லாரும் பார்த்திருப்பீங்க நம்புறேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க. சோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கான்செப்ட்ஸ். சோ அங்க படிச்சிருக்க பேசிக்ஸை யூஸ் பண்ணி இங்க சொல்லி தரக்கூடிய எல்லா கான்செப்ட்ஸையும் படிக்க போறோம். இந்த கான்செப்ட் வீடியோ முழுசா நீங்க பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், இந்த 22 டீடைல்ஸை நீங்களே ஓனா எந்த வீடியோ லெக்சரும் பார்க்காம ஈஸியா படிக்கலாம். ஒரு டீடைலுக்கு நீங்க எடுத்துக்கக்கூடிய டைமே எனக்கு தெரிஞ்சு 10 மினிட்ஸ் தான் ஆகும். ஓகேவா? சோ இந்த கான்செப்ட் வீடியோவை ஒரு நிமிஷம் கூட ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட்டா பாருங்க, அப்பதான் கிளியரா புரியும். ஓகேவா? ரைட். உங்களுக்காக ஒரு போனஸா இந்த வீடியோவோட கான்செப்ட் வீடியோ ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறமா லாஸ்ட்ல நீங்க கேட்டுக்கக்கூடிய இந்த லெசனோட ஓவர்லுக் கொஸ்டின்ஸையும் நான் தனியா மார்க் பண்ணி ஒரு பேஜ் மாதிரி உங்களுக்கு காட்டுறேன். அந்த கொஸ்டின்ஸை பார்த்து நீங்க படிச்சிருங்க. சோ நான் ஆல்ரெடி எப்படி படிக்கணும்ன்றதையும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணணும்? பேசிக்ஸ் பார்க்கணும். அந்த வீடியோ போட்டாச்சு. செகண்ட், கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். இப்ப இந்த வீடியோல சொல்லி தந்துறேன். மூணாவது, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நீங்க மற்ற சேனல்ஸ்ல ரெஃபர் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. நாலாவது, நான் கொடுத்திருக்க இப்ப இந்த வீடியோல கொடுக்க போற ஓவர்லுக் கொஸ்டின்ஸை படிச்சு முடிக்கணும். அண்ட் ஃபைனலா ஃபிஃப்த்ல தான் நீங்க இந்த டஃப்பான கொஸ்டின்ஸ்க்கு போகணும். சோ பிசிக்ஸ்ல மொத்தம் 10 லெசன் இருக்கு. 10 லெசன்ஸ்க்கும் நீங்க யூஸ் பண்ண வேண்டிய திங் இந்த 5 திங் தான். பண்ணிட்டீங்கன்னா 10 லெசன் உங்க கை விரல்ல இருக்கும். சரி, ரொம்ப பேசாம இந்த கான்செப்ட் வீடியோ பார்க்கலாமா? பேசிக்ஸ் யாரும் பார்க்கலன்னா அதை போய் பார்த்துட்டு வந்துருங்கப்பா, அப்பதான் இந்த வீடியோ புரியும். சரி, போகலாம். போயிட்டு வருவாங்க நண்பா. சோ நான் உங்க கிரீஷ், இது உங்கள் ஜிஐ மைண்ட் செட் சேனல். சரி, ஓகே நண்பா, கான்செப்ட் வீடியோக்குள்ள போலாமா? ஜாலியா இருக்கும். சோ எல்லாரும் சேர்ந்து ஜாலியா படிப்போம். சோ ஃபர்ஸ்ட் திங், இந்த சாப்டர் எடுத்துக்கிட்டனாலே உனக்கு தேவையான முதல் விஷயம் சார்ஜ். சோ அதுக்கு நான் இந்த இடத்துல ஒரு பிளஸ் சார்ஜ் எடுத்திருக்கேன். சரி, நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன சார்ஜ் பிடிக்கும்? ஐ திங்க் எல்லாருக்கும் பாசிட்டிவ் பிடிக்கும் நம்புறேன். சோ அதனால பக்கத்துல இன்னொரு பாசிட்டிவ் போடுறேன். இப்ப ரெண்டு பாசிட்டிவ் பக்கத்துல இருந்துச்சுன்னா அட்ராக்ட் ஆகுமா, ரிப்பல் ஆகுமா? ரிப்பல் தானே ஆகும். ரிப்பல்னா தள்ளி விடும். இப்படி தள்ளி விடுறதுக்கு பேரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன லா சொல்லி கொடுத்தேன்? கூலம்ஸ் லா. பக்கா. சோ அதுலயே எப்படி அதோட ஃபார்முலா வரும்ன்றத சொல்லி கொடுத்தேன். கரெக்டா? சோ அதை சும்மா ஒரு ஒன் டைம் ரீகேப் பண்றதுக்கு தான் இந்த திருப்பி சொல்லி தரேன். ஆர் ஸ்கொயர், இது வெக்டார் ஃபார்ம்ல எழுதுனா ஆர் கேப்னு வரும். இப்ப நமக்கு அது தேவையில்லை. இப்ப இந்த ரெண்டு சார்ஜ் சேமா இருக்கு. சோ அதனால ரிப்பல் ஆகும். ரிப்பல் ஆகிற ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக கூலம்ஸ் லா எழுதியிருக்கேன். அதுல இது ஃபுல்லா டர்ம்ஸ் வரும். Q1 Q2 னா பிளஸ் சார்ஜ், இன்னொரு பிளஸ் சார்ஜ் ரெப்ரசன்ட் பண்ணுது. R னா என்ன ப்ரோ? டிஸ்டன்ஸ். இந்த ரெண்டு சார்ஜுக்கு உள்ள அகைன் ஒரு டிஸ்டன்ஸ். சரி, நான் அந்த வீடியோல ஒன்னு சொல்லிருப்பேன், இந்த எப்சிலான் நாட்னா என்னன்றதை சொல்லி தரேன். சோ அதுதான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஓகேவா? சரி, எப்சிலான் நாட் அப்படின்னா என்னன்னா, முதல்ல இதோட ஃபார்முலா ஃபுல்லா சொல்லி தரேன், கவனிங்க. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலால இருந்து தான் இங்க வந்திருக்கு. ஓகே, சரி, ஃபர்ஸ்ட் இது என்னன்னு சொல்லி தரேன், நல்லா கவனிங்க. இப்ப நம்மள சுத்தி என்ன இருக்கு? காத்து தானே, ஏர். ஓகேவா? இப்ப இந்த ரெண்டு சார்ஜையும் நான் இந்த தரையில வைக்கிறேன்னு வையேன். இந்த ரெண்டு சுத்தி என்ன இருக்கு? ஏர் இருக்குன்னு சொல்லுவேன். ஒருவேளை இந்த ரெண்டு சார்ஜை தூக்கி நான் கடலுக்கு அடியில வைக்கிறேன்னா நீ என்ன இருக்குன்னு சொல்லுவீங்க? வாட்டர் இருக்குன்னு சொல்லுவீங்களா? ரைட். ஒருவேளை ஸ்பேஸ்ல எடுத்து இந்த ரெண்டு சார்ஜ் வைக்கிறேன். ஸ்பேஸ்ல காத்து இருக்கா? கிடையாது. வாட்டர் இருக்கா? கிடையாது. எதுவுமே இல்லையே ப்ரோ. அத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, இன் இங்கிலீஷ் வேக்யூம்னு சொல்லுவோம். அதாவது வெற்றிடம். ஒண்ணுமே இல்லை. இப்போ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமா இருக்கா? இத நம்ம மீடியம்னு சொல்லுவோம். இந்த மீடியம் இந்த ஃபார்முலால இன்க்ளூட் பண்றதுக்கான யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் தான் இந்த எப்சிலான் நாட். ஐ மீன் இந்த எப்சிலான். சரி, புரிஞ்சிருச்சா? அப்ப மீடியம்னா என்னன்றது சொல்லிட்டேன். நம்மளுக்கு நடுவுல சுத்தி என்ன இருக்கோ அதை தான் மீடியம்னு சொல்லுவோம். இப்ப நம்ம லேண்ட்ல இருந்தா ஏர்னு சொல்லலாம், தண்ணி கடியில இருந்தா வாட்டர்னு சொல்லுவோம், ஸ்பேஸ்ல ஒண்ணுமே கிடையாதுனால வேக்யூம்னு சொல்றோம். சரி, இதுல இது என்ன, இது என்ன, இது என்னன்றத சொல்லித்தரேன், கவனி. இதுனா என்ன? இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா பர்மிட்டிவிட்டி. இந்த சிம்பிள் பேரே பர்மிட்டிவிட்டி தான் சொல்லுவோம். ஓகேவா? permittivity of free space.
ஃப்ரீ ஸ்பேஸ்க்கு இன்னொரு அர்த்தம் வேக்யூம். புரிஞ்சிருச்சா? சோ இந்த எப்சிலான் நாட் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா வேக்யூமை ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்ப இது என்னது ப்ரோ? ஆர் அப்படின்னா ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ரிலேட்டிவ்ன்ற வார்த்தை ஏன் வருதுன்னா இங்க ஆர் கொடுத்திருக்கேன்னால. இது அந்த ஃபார்முலாவை நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன்டா. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி சொல்லியாச்சா? ரைட். இந்த ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டினா ஒண்ணும் கிடையாது. இந்த வேக்யூமை தவிர்த்து வேற என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி. சரி, ஓகே ப்ரோ. அப்ப எப்சிலான் நாட்னா பர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். சாரி, ஃப்ரீ ஸ்பேஸ் இல்ல, permittivity of அந்த மீடியம். சரி, ஓகே ப்ரோ, நீ மூணுத்துக்கும் பேர்லாம் சொன்ன, எனக்கு லைட்டா குழம்புற மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு கண்டிப்பா ஃபீல் ஆகும். நானே உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லி தரேன், இது எப்படி படிக்கணும்ன்றது. லாஜிக்கலா இந்த இடத்துல எப்சிலான் நாட் கொடுத்துருக்கேன். எப்சிலான் நாட்னா வேக்யூம். நான் இந்த ரெண்டு சார்ஜ் எதுக்கு நடுவுல வச்சிருக்கேன் தெரியுமா? ஏர்ல வச்சிருக்கேன். ஆனாலும் நான் இந்த ஃபார்முலால எப்சிலான் நாட் எழுதியிருக்கேன், ஆனா எப்சிலான் ஆர் எழுதல. கரெக்டா? நல்ல கவனி. எப்சிலான் நாட்னா ஃப்ரீ ஸ்பேஸ் வேக்யூம், ஆனா நான் வச்சிருக்கிறது ஏர். ஏர் வச்சா எது எழுதணும்? இந்த ஆறு எழுதணும். ஆனா இந்த இடத்துல நான் இந்த ஃபார்முலால எழுதல. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எப்சிலான் ஆர் ஃபார் ஏரோட வேல்யூ என்னதுன்னா 1. இப்ப இந்த எப்சிலான் ஆர் 1ன்னு போட்டேன்னு வையேன், டோட்டல் வேல்யூ என்ன வரும்? எப்சிலான் நாட் தானே வரும். எப்சிலான் நாட் இன்டு 1 இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட். அதான் இங்க போட்டிருக்கேன். சோ எப்சிலான் ஆர் ஓட வேல்யூ ஏருக்கு 1. அதே வேற என்ன மீடியமா இருந்துச்சு, லைக் வாட்டர் ஆர் எனி அதர் மீடியம், நீ ஆசிட்ல போறனா அது ஒரு மீடியம் தான் சொல்லும். சோ அந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு மீடியம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னு வையேன், அந்த இடத்துல இந்த எப்சிலான் ஆரோட வேல்யூ 1 தாண்டி கிரேட்டரா போகும். இப்போ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். எப்சிலான்னா என்ன, அதோட வேல்யூ என்ன, அதோட ஆன்சர் என்ன அப்படின்றது டோட்டலா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். சோ சின்னதா ஒரு ரீகேப் பார்த்துட்டோம்னா முடிஞ்சிச்சு. எப்சிலான் நாட்னா ஃப்ரீ ஸ்பேஸ் வேக்யூமோட பர்மிட்டிவிட்டி, ஆர்னா ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி. இதே எப்சிலான், இந்த எப்சிலான்னா மீடியத்தோட பர்மிட்டிவிட்டி. இதை ஏன் ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டின்னு சொல்றோம்னா இந்த இடத்துல நம்ம ஆர் யூஸ் பண்றோம், அதுக்காக தான். இதுக்கு இன்னொரு ரீசன் இருக்கு, பட் அது நமக்கு தேவையில்லை, அவ்வளவுதான். சோ எப்சிலான் ஆரோட வேல்யூ ஃபார் ஏருக்கு 1, அதனால நம்ம இந்த இடத்துல எப்சிலான் ஆர்ன்னு போடல. ஏன்னா இந்த ரெண்டு சார்ஜ் நான் எதுல வச்சிருக்கேன்னு சொன்னேன், ஏர்ல வச்சிருக்கேன். சரி, ஒருவேளை இந்த ரெண்டு சார்ஜ் வாட்டர்ல இருந்துச்சுன்னா டக்குன்னு உங்க ஃபார்முலா எப்படி மாறி இருக்கணும்? எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர். இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இவ்வளவு பெருசா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். புரிஞ்சிருச்சா? சோ கூலம்ஸ் லால இந்த எப்சிலான் ஆர் ஏன் வரலன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சூப்பர், பக்காவும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன் இந்த ஃபார்முலால என்ன விஷயம் இருக்குன்னு. சரி, இப்போ கொஞ்சம் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் மட்டும் கத்துக்கலாமா? கொஞ்சம் அழிச்சுக்கிறேன். நான் சொல்றது லைட்டா உங்களுக்கு புதுசா இருக்கும்டா. உங்க கொஞ்சம் திருப்பி அந்த வீடியோ ஒரு 5 மினிட்ஸ் திருப்பி பார்த்தனா கண்டிப்பா போயும். ஓகேவா? ரைட், சூப்பர். இப்போ ஒரே ஒரு விஷயம், இந்த 1/4 எப்சிலான் நாட்டோட வேல்யூ என்ன தெரியுமா? டோட்டலா இதை கால்குலேட் பண்ணியே சொல்லலாம். 9 × 10⁻⁹ யூனிட்ஸ் இருக்கு. உங்க நிறைய பேர் டைமென்ஷன்ஸ் எப்படி எழுதுறதுன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. டைமென்ஷன்ஸ் எப்படி எழுதுறேன், சிம்பிளா ஒரே ஒரு ட்ரிக் வேணா சொல்லி தரேன். இந்த ஃபார்முலால உனக்கு இந்த வேல்யூ மட்டும் தானே தேவை, கரெக்டா? அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, எஃப் இங்க இருக்கட்டும், ஆர் ஸ்கொயரை மேல கொண்டு வந்துட்டேன், 2 கியூ இருக்கு, சோ கியூ ஸ்கொயர்னு வரும். கரெக்டா? இஸ் ஈக்குவல் டு இந்த 1/4 எப்சிலான் ஆர். கரெக்டா? இப்ப பாரு, ஃபோர்ஸ்க்கு யூனிட் என்ன? நியூட்டன் ப்ரோ. ஆர்னா டிஸ்டன்ஸ், டிஸ்டன்ஸ்னா மீட்டர், ஸ்கொயர் இருக்கனால மீட்டர் ஸ்கொயர். கூலம் அதுதான் கியூ ஸ்கொயர். கீழே கூலம் ஸ்கொயர், மேல போட்டா கூலம் இன்வெர்ஸ் 2. யூனிட் எழுதிட்டு உனக்கு எது வேணுமோ அதெல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிட்டு அதோட அந்த ஃபார்முலாவோட என்ன யூனிட் வருமோ அதை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்து எழுதிட்டேன்னா உனக்கான தேவையான யூனிட் கிடைச்சிடும். இதுதான் கம்பல்சரியில யூனிட் எழுதுறதுக்கான ஒரு ட்ரிக். ட்ரிக்ன்றதை விட இதுதான் கான்செப்ட், இப்படிதான் எழுதுவாங்கன்ற. சோ நான் உனக்கு இப்ப அதையும் சொல்லி கொடுத்துட்டேன். பக்காவா? சோ எஃப்னா என்ன? ஃபோர்ஸ், சோ நியூட்டன், ஆர் ஸ்கொயர் டிஸ்டன்ஸ், மீட்டர் ஸ்கொயர், கூலம் இன்வெர்ஸ் 2. சரி ப்ரோ, எனக்கு இன்னும் ஒரே ஒரு எக்ஸசைஸ் நீயே சொல்லு அப்படின்னா,
எனக்கு ஒண்ணும் இல்லை, இந்த எப்சிலான் நாட்டோட யூனிட்டை கண்டுபிடிங்க. ஓகே, எப்சிலான் நாட்டோட யூனிட்டை நீங்க உங்க சொந்த நோட்ல போட்டு ட்ரை பண்ணி பாருங்க, உங்க புக்கோட செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா ஆன்சர் கரெக்டா வரும். இந்த மெத்தடை ட்ரை பண்ணிக்கணும். ரைட்டு, சரி ப்ரோ, இந்த எப்சிலான் நாட்டோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா அதுவும் புக்ல கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு வேல்யூமே சம்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால படிச்சு வச்சுக்கோங்க. 8.857 into 10 to the power minus 12. ஸோ எப்சிலான் நாட்டோட வேல்யூ கொடுத்துட்டேன், இந்த 1/4 எப்சிலான் நாட்டையும் கொடுத்துட்டேன். பக்காவா? இது தானே கூலம்ஸ்ல உங்களுக்கு. இப்ப நான் சொல்லி கொடுத்ததே ஆக்சுவலி ஒரு டீடைல், ஒரு 5 மார்க். பட் இந்த அளவுக்கு தெரிஞ்சா போதும். சரி, நெக்ஸ்ட் டாபிக் உள்ள போயிடலாமா? ரைட், லாஸ்ட் வீடியோல எலக்ட்ரிக் ஃபீல்டு சொல்லி கொடுத்திருந்தேன்ல. ஆமா ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐ ஹாப்பி, ஞாபகம் இருந்தா சந்தோஷம். சரி, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை வச்சுதான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். நல்லா கவனிங்க. ஒரு சார்ஜ் இருக்கும், அந்த சார்ஜை சுத்தி எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் வெளியே போகும். இந்த ரீஜனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு சொல்லுவோம் சொல்லி கொடுத்தேன். இப்ப நீங்க நிறைய பேர் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஆக்சியல் லைன், ஈக்குவட்டோரியல் லைன்லாம் படிச்சிருப்பீங்களா? அதெல்லாம் என்ன கான்செப்ட்னா, ஒரு பெரிய லைன் போட்டிருப்பான், இந்த சைடு பார்த்தா ஒரு மைனஸ் கியூ போட்டிருப்பான், இந்த சைடு பார்த்தா ஒரு பிளஸ் கியூ போட்டிருப்பான், நடுவுல பார்த்தா ஓ, ஓனா சென்டர். இந்த டிஸ்டன்ஸை ஏன்னு கொடுத்திருப்பான், இந்த டிஸ்டன்ஸை ஏன்னு கொடுத்திருப்பான். கரெக்டா இல்லையா? ஆமா ப்ரோ, கரெக்டா சொன்னேன். அப்படின்னா இந்த டயக்ராம் என்னன்னு தெரியுமா? இதுதான் எலக்ட்ரிக் டைபோல். இதை நான் லாஸ்ட் வீடியோல பேசிக்ஸ்ல சொல்லி தரல, இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லி தரேன். எலக்ட்ரிக் டைபோல் லாஜிக் என்னதுன்னா, மைனஸ் கியூ சார்ஜ் லெஃப்ட்ல இருக்கும், பிளஸ் கியூ சார்ஜ் ரைட்ல இருக்கும். அவங்க ரெண்டு பேரையும் ஒரு டிஸ்டன்ஸ்ல செப்பரேட் பண்ணுவேன். அதுக்கு பேர் தான் எலக்ட்ரிக் டைபோல். சரி, எதுக்கு ப்ரோ இந்த மாதிரி? இதுக்கு பேர் தான் எலக்ட்ரிக் டைபோல். ஏன் இந்த மாதிரி இருக்கணும்னா, இப்ப மைனஸும் பிளஸும் என்ன பண்ணும்? இழுக்கும் ப்ரோ. கரெக்டா? ரைட். ஆனா இந்த ஓ பாயிண்ட்ல ஒருத்தர் நின்னாங்கன்னு வையன், ஒரு சார்ஜர் இல்ல என்ன வேணா வச்சுக்கோங்க, நீ இந்த ஓ பாயிண்ட்ல இருக்கிறன்னு வையன், இந்த பிளஸ் கியூ இழுக்கிறதும் இந்த மைனஸ் கியூ இழுக்கிறதும் கேன்சல் ஆயிடும். ஏன்னா இது ஈக்குவல் டிஸ்டன்ஸா, ரெண்டுத்துக்குமே சேம் பவர் தான். அதனால இந்த ஓ பாயிண்ட்ல நீ இவனை நோக்கியும் போக மாட்ட, இவனை நோக்கியும் போக மாட்ட. அதனாலதான் இது எலக்ட்ரிக் டைபோல்னு சொல்றோம். ரெண்டு போல் சேர்த்து இழுத்தா கூட உன்னால அந்த ஓ பாயிண்ட்ல இருந்து நீ எந்த இடத்துக்கு போக மாட்ட. சூப்பர். இப்ப இது ஏன் ஆக்சியல் ஈக்குவட்டோரியல் பிரிச்சிருக்காங்க அதையும் சொல்லி கொடுத்துருவோம். சும்மா கொஞ்சம் ஸ்கொயர் போட்டேன், அதனாலதான். சரி, ஜஸ்ட் அந்த டீடைல் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி தரேன், அவ்வளவுதான். அப்படியே போங்க. இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு, லெட் அஸ் கன்சிடர் P. இப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கிறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்ப நல்லா கவனி, பிளஸ் கியூ. கியூ சார்ஜ் பாசிட்டிவா இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெளியே போகுமா உள்ள வருமா? வெளியே தானே போகும். அப்ப இப்படி போட்டு E பிளஸ் கொடுத்துரு. சரி, மைனஸ் கியூ, அதாவது நெகட்டிவ் சார்ஜா இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்ட் உள்ள போகுமா வெளியே வருமா? உள்ள போகும். கரெக்டா? ரைட்டே, அதை இங்க கொடுத்துரு. புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட், இந்த எலக்ட்ரிக் டைபோல்னு ஒண்ணு இருக்கும்ல, இந்த டைபோலோட டைரக்ஷன் எங்கன்றத நான் உனக்கு சொல்லி தந்துருக்க மாட்டேன். இதோட டைரக்ஷன் எங்கன்னா ஃப்ரம் மைனஸ் கியூ டு, சாரி 2 போடுறதுக்கு இது போட்டேன், டு பிளஸ் கியூ. அப்படின்னா நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் போகும். சோ இது யார மாதிரி போகுது? பிளஸ் மாதிரி போகுது. இதுதான் மேட்டர். ஆக்சுவலி இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நீங்க டைபோலோட இது போடணும், அது வேணா போட்டுக்கோங்க. தட்ஸ் ஆல். சரி, அப்ப இனிமே எலக்ட்ரிக் டைபோல் கேட்டா ரெண்டு ஈக்குவல் சார்ஜஸ், ஆப்போசிட் சார்ஜஸ் மைனஸ் கியூ பிளஸ் கியூ, அதை ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல செப்பரேட் பண்ணிருக்கணும். ஏன் நம்ம இந்த எலக்ட்ரிக் டைபோல படிக்கிறோம்? ஏன்னா இந்த ஓ பாயிண்ட்ல நின்னா மைனஸ் கியூவும் சரி பிளஸ் கியூவும் சரி ரெண்டும் சேர்ந்து எடுக்க முடியாது. ஏன்னா ரெண்டுக்குமே சேம் பவர், சேம் டிஸ்டன்ஸ்ல செப்பரேட் பண்ணதுனால. இது ஆக்சியல் லைன், ஈக்குவட்டோரியல் லைன், ரெண்டு கொஸ்டின் பிரியும். இதுதான் லாஜிக். கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? ரைட். இப்ப நெக்ஸ்ட் போலாமா? இப்ப நம்ம ரெண்டு டிஃபரெண்டான திங்ஸ் படிக்க போறோம். என்ன திங்ஸ்னா, ஒன்னு டார்க்க கண்டுபிடின்னு சொல்லுவோம். சரி, இன்னொன்னு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அது என்னன்றது பார்க்க முடியாது. டார்க்னா எப்படி இருக்கும்ன்றது சொல்லிடுறேன். லாஜிக் சிம்பிள். இந்த மாதிரி ஒரு டயக்ராம் இருக்கும். இது என்ன டயக்ராம் அப்படின்னா, இது எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ்.
சரி ஓகே ப்ரோ, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இப்படி போதே, இது பாசிட்டிவா நெகட்டிவான்னு கேட்டீங்கன்னா பாசிட்டிவ், வெளி நோக்கி போறதுனால. ஓகேவா? இந்த இடத்துல நான் ஒரு எலக்ட்ரிக் டைபோல் எடுப்பேன். ஒரு எலக்ட்ரிக் டைபோல் வேணும்னா நமக்கு என்னெல்லாம் தேவைப்படும்பா? ஒரு லைன் தேவைப்படும். ஒரு லைனை எடுக்கவும், அதில் ஒரு பக்கம் மைனஸ் கியூ, இன்னொரு பக்கம் பிளஸ் கியூவை போடவும், ரெண்டுத்தையும் சமமாக பிரிக்கவும், எனவே நடுவில் ஒரு ஓவை போடவும், ரெண்டுத்தோட டிஸ்டன்ஸும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஏன்னு சொல்லுவோம். ஒரு டைபோல வச்சாச்சு. இதுதான் லாஜிக். இப்ப என்ன சொல்ல வரானா, டார்க் கண்டுபிடி இந்த எலக்ட்ரிக் டைபோல ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுல வச்சா அப்படின்னு கேக்குறான். ப்ரோ, நான் சின்ன வயசுல இருந்து படிச்சிருக்கேன், எனக்கு டார்க்னா என்னன்னே தெரியாது அப்படின்னா சூப்பரா சிம்பிளா சொல்லிட்டா, ஃபோர்ஸ்னா என்னது? என்ன ப்ரோ கேக்குற? ஃபோர்ஸ் நான் சின்ன வயசுல இருந்து படிச்சிருக்கேன், தள்ளுறது அப்படின்னா. அதே டார்க்னா ரொட்டேஷன், அதாவது இப்படி தள்ளினா அது ஃபோர்ஸ், இப்படி ஒரே இடத்துல சுத்திக்கிட்டு இருந்துச்சுன்னு வையன், அது டார்க். சோ லாஜிக் என்னதுன்னா, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் இந்த டைபோல இப்படி பிடிச்சி தள்ளாது. இன்ஸ்டெட் என்ன பண்ணணும்னா, இந்த லைன் இப்படி இருக்குன்னு வையன், இப்படி இருக்குன்னு வையன், இப்படி மூவ் பண்ண வைக்கும், இல்லைன்னா இப்படி மூவ் பண்ண வைக்கும். அது நின்ன இடத்துல இருந்து மூவ் பண்ண வைக்கும். அதுதான் டார்க். அதை தான் கண்டுபிடிக்கணும். இவ்வளவுதான் இந்த கொஸ்டினோட லாஜிக். சரி, உனக்கு டார்க்கோட ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா இந்த கொஸ்டின் ஓவர். டார்க்கோட சிம்பிள் இதுதான் போடுவோம். இதோட ஃபார்முலா என்ன? ஆர் இன்டு எஃப். சரி, சிம்பிளா சொல்றேன், நல்லா கவனி. இந்த இடத்துல ஆர், ஆர்னா இது டிஸ்டன்ஸ். இங்க டிஸ்டன்ஸ் என்ன? ஏ. இங்க டிஸ்டன்ஸ் என்ன? ஏ. ஃபோர்ஸ், ஃபோர்ஸ்னா நான் என்ன ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேன் ஞாபகம் இருக்கா? இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா. இப்ப நமக்கு ஃபோர்ஸ் தான் வேணும். அப்ப இந்த கியூ என்ன பண்ணணும்? இந்த செட் கொண்டு போயிடணும். அவ்வளவுதான். இந்த ரெண்டுத்தையும் இங்க சப்ஸ்டிட் பண்ணிட்டேன்னா ஆன்சர் கிடைச்சிடும். ஃபைனல் ஆன்சர் என்னன்னு வரும்னா இஸ் ஈக்குவல் டு பிஇ சைன் தீட்டா. ப்ரோ, எனக்கு ஒரு டவுட், இந்த பீனா என்னது? ஆரம்பத்துல இருந்து கேட்கணும்னு நினைச்சேன். பீனா ஒண்ணும் கிடையாது. பி இஸ் ஈக்குவல் டு 2QA. இப்ப நானே உங்களை கெஸ் பண்ண வைக்கிறேன் பாரு. ஏ டிஸ்டன்ஸ், எதுக்கு 2Q2A கொடுத்திருக்காங்க? ரெண்டு சார்ஜ் இருக்கா? இருக்கு. ரெண்டு டிஸ்டன்ஸ் இருக்கா? இருக்கு. ப்ரோ, அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னா இது எலக்ட்ரிக் டைபோலா? கரெக்ட். Pனா எலக்ட்ரிக் டைபோல். சோ ஒரு எலக்ட்ரிக் டைபோல், அதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் sin θ போட்டானா டார்க் கிடைச்சிடும். தட்ஸ் ஆல் அபௌட் டார்க். இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இப்போ நெக்ஸ்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்க்கலாமா? ஐ திங்க் எல்லாருக்கும் புரியும் நம்புறேன். சரி, இப்ப எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அது சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா ஒரு விஷயம் சொல்லிடுறேன், கவனிங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் என்ன சொன்னேன்? ஒரு சார்ஜ், அது பிளஸ்ஸா இருக்கலாம் மைனஸா இருக்கலாம், ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜி சொன்னா அது பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு கொண்டு போறதுக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜி என்னன்னு சொல்லுவோம்? பொட்டன்ஷியல் எனர்ஜி. கரெக்டா? இப்ப இந்த இடத்துல சார்ஜ் ஏதாவது இருந்துச்சுன்னா தான் எனர்ஜி கொடுக்கணும், பிளஸோ மைனஸோ. ஏன்னா அது ஒண்ணு இழுக்கும் இல்ல ரிப்பல் பண்ணும். ஒருவேளை நான் சொல்ற மாதிரி சார்ஜே இல்ல, யாருமே இல்ல அப்படின்னா எனர்ஜி என்னவா இருக்கணும்? ஜீரோவா இருக்கணும். சரி, நான் சொல்றது புரியுதா? ஏன் இது ஜீரோவா இருக்குன்னா, ஒரு சார்ஜ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு பேர் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியா சொன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அந்த சார்ஜ் கொண்டு போறதுக்கு தடுக்கிறதுக்கு யாரு தான் இருப்பா? ஒரு இன்னொரு சார்ஜ் தான் இருப்பான். அவன் எதர் பிளஸ்ஸா இருக்கலாம் மைனஸா இருக்கலாம். கரெக்டா? சரி, இந்த இடத்துல சார்ஜ் ஏதாவது இருந்தாதான் ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு நான் கொண்டு போறப்ப உனக்கு டஃபா இருக்கும். இல்ல ப்ரோ, எனக்கு சுத்தமா புரியல அப்படின்னா சிம்பிளா சொல்லுங்க. இங்க ஒரு பிளஸ் கியூ இருக்குன்னு அசம் படிக்கும். இப்ப இந்த சார்ஜை நான் இந்த இடத்துக்கு கொண்டு போகணும். ஐ மீன் இப்படி ஒரு டைரக்ஷன்ல கொண்டு போய் இந்த இடத்துல நிப்பாட்டுறேன். என்ன ப்ரோ வித்தியாசமா இருக்கு? எடுத்துக்க அவ்வளவுதான். இப்ப நான் இந்த சைடு இப்படி போறேன். இந்த சைடு வந்தோடனே என்ன ஆகும்? இந்த பிளஸ் கியூ என்ன பண்ணும்? சேம் சார்ஜா இருக்கு, அவனை தள்ளுறான்னு சொல்லிட்டு இந்த பாத்தை இப்படியே தள்ளி விட்டுருமா? அப்ப அந்த இடத்துல நான் ஒரு ஃபோர்ஸை கொடுத்தாதான் இதே டைரக்ஷன்ல போக முடியும். கரெக்டா? அந்த எனர்ஜிக்கு பேரு தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. புரிஞ்சுதா? இப்ப அதே இது இந்த இடத்துல ஒரு சார்ஜ் இல்லைங்க,
இப்ப இந்த சைடு தள்ளுறதுக்கு யாருமே இல்லையா, அப்ப சிம்பிளா அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். இந்த இடத்துல எனர்ஜி ஏதாவது கொடுத்துருக்கோமா, கொடுக்கல, that's why 0. இப்ப அவன் கேட்கறது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார் அ டைபோல், அவ்வளவுதான், சிம்பிளா. ஓகே சரி, ஒரு டைபோலோட இதுக்கு மறுபடியும் ஒரு டயக்ராம், மறுபடியும் ஒரு கோடை எடுக்கும், ஒரு பிளஸ் கியூ மைனஸ் கியூ போடவும், ஓ போடவும், ஒரு ஏ டிஸ்டன்ஸை போடவும், சேம் லாஜிக், சேம் டயக்ராம். ஆனா இந்த தடவை நம்ம கண்டுபிடிக்க போறது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி, அவ்வளவுதான். சரி, இப்ப இந்த எனர்ஜி எடுத்தாச்சுல, இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, எனர்ஜினா ஒர்க் டன் அர்த்தம். ஒர்க் டனோட ஃபார்முலா 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கோம். நம்ம 11th படிக்கலனா கூட கவலை இல்லை. இப்ப இந்த விஷயத்துல இப்ப நான் சொல்றத கவனம், அவ்வளவுதான். ஒர்க்கோட ஃபார்முலா என்னன்னா ஃபோர்ஸ் டாட் டிஸ்பிளேஸ்மெண்ட். சொல்லணும்னு நினைச்சேன், ஏன் ப்ரோ அந்த இடத்துல லாஸ்ட்ல சைன் தீட்டா வந்துச்சுன்னு நிறைய பேர் கேட்டீங்கன்னா, கிராஸ் வந்தா சைன் தீட்டா, டாட் வந்தா காஸ் தீட்டா. கிராஸ்னா சைன், டாட்னா காசு. இந்த இடத்துல டாட் வந்திருக்கு, அப்ப என்ன வரணும், காஸ் தீட்டா. வண்டர்ஃபுல்டா, சூப்பரா. ஓகே சரி, இப்ப இந்த இடத்துல ஃபோர்ஸ் இந்த இடத்துல என்னது தெரியுமா, என்னன்னு சொல்லியிருக்கேன், டார்க்னா என்னது, ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ், அதுதான் இங்க ஃபோர்ஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்னது, டிஸ்டன்ஸ். இந்த இடத்துல நமக்கு டிஸ்டன்ஸ் என்னது, 2a. சோ இந்த லாஜிக்க பேசிக்கா யூஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின் அப்படியே நகரும். இப்போ இதோட பேசிக்க நான் உனக்கு கிளியரா சொல்லி கொடுத்துறேன், பக்காவா, ரைட், சூப்பர். இதுக்கு அடுத்து காஸ் லா வரும். உனக்கு காஸ் லா பத்தி நான் சொல்லி கொடுத்துறேன். அதை நோக்கி அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒரு 2-3 அப்ளிகேஷன் கொடுத்து வச்சிருப்பாங்க. அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான்டா, சோ அதை நல்லா தரவா படிச்சுக்கோ. சோ அது பெருசா நான் சொல்லல, ரைட், சூப்பர். ஐ ஹோப் எல்லாருக்குமே இது வரைக்கும் கரெக்டா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நெக்ஸ்ட் நம்ம படிக்க போறது கண்டக்டர்ஸ் ஈக்குவலிபிரியம்ல இருக்கு. என்ன ப்ரோ கண்டக்டர்ஸ் ஈக்குவலிபிரியம், அப்படிலாம் இல்ல. ஒரு கண்டக்டர் எடுத்துக்கோ, ஃபர்ஸ்ட் கண்டக்டர்ல ஞாபகம் வச்சுக்கோ, அட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்குவலிபிரியம். நம்ம ஆரம்பத்துல இருந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்குவலிபிரியம்னா என்னன்றது கூட தெரியாம படிச்சுட்டு இருப்போம்ல. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னா என்ன தெரியும்ல, ஒரு சார்ஜ் ரெஸ்ட் பொசிஷன்ல இருந்துச்சுன்னா அதை பத்தி படிக்கிறதுக்கு பேர் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். சரி, அப்படிப்பட்ட ஒரு கண்டக்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்குவலிபிரியம்ல இருக்குன்னு சொல்லுன்னா அதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குன்னு கேட்டா நம்ம புக்ல 4 ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருப்போம். இது ஒரு நல்ல ஓவர்லுக் கொஸ்டின், நல்லா கவனிச்சுப்பாங்க. லாஸ்ட் இயர் ஒரு இன்டெக்ஸ் 1 வேர்டே வந்துச்சு இதை பேஸ் பண்ணி. ஒரு கண்டக்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்குவலிபிரியம்ல இருந்தா 4 இது இப்படின்னு சொல்லிட்டு நான் டைரக்டா சொல்லி கொடுத்தேன்னா சத்தியமா உங்களுக்கு புரியாதுன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால நான் உங்களுக்கு லைன் என்னது அப்படின்றத நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். நான் எதுக்கு முதல்ல இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்குவலிபிரியம் பத்தி தெரியணும் அப்படின்னா என்னதுன்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட ஒரு கண்டக்டர் இருக்கு. லேட்டஸ்ட் டேக் நம்மளை பொறுத்த வரைக்கும் கண்டக்டருக்கு எனி மெட்டீரியல் விச் கண்டக்ட்ஸ், மெட்டல்னு எடுத்துப்போமே, ஒரு அயன்னு எடுத்துப்போம். ஏக்கா அயன்ல எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணா பயங்கரமா ஃப்ளோ ஆகும்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இப்ப இந்த அயான்ல என்ன இருக்கும், எலக்ட்ரான்ஸ் இருக்கும். சரி, சும்மா லேட்டஸ்ட் டேக் இ. இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்னா புஜக் 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 புஜக்னு மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல அங்கங்க மூவ் ஆகிட்டு இருக்கும். ஆனா எந்த எலக்ட்ரானுமே இப்படி இல்ல இப்படின்னு ஒரு ஸ்பெசிபிக் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. சோ இந்த மாதிரி மூவ் ஆச்சுன்னா, அதாவது இப்படி 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 மூவ் ஆச்சுன்னா அந்த இடத்துல கரண்ட் வராது, 0. அதே இது இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிபிக்கா ஸ்ட்ரைட்டா போகுது, இல்ல இப்படி பேக்ல போகுது அப்படின்னா அந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோ ஆகும். சரி, ஓகே ப்ரோ, இந்த மாதிரி அயன்ல எப்ப எலக்ட்ரான் மூவ் ஆகும், இந்த மாதிரி அயன்ல எப்படி எலக்ட்ரான் மூவ் ஆகும்? நம்மளை பொறுத்த வரைக்கும் அயனை தொட்டாலே ஷாக் அடிக்குமா? அடிக்காது. நம்ம கரண்ட் கொடுத்தாதான் ஷாக் அடிக்கும். சோ நீ அயனுக்கு நீ கரண்ட் கொடுக்கலனா இந்த மாதிரி அங்க இங்கன்னு மூவ் ஆகிட்டு இருக்கும். அயனுக்கு கரண்ட் நீ கொடுத்தனா இப்படி மூவ் ஆக ஆரம்பிச்சிடும், கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். புரிஞ்சிருச்சா? ரைட். இப்ப ஒரு கண்டக்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்குவலிபிரியம்ல இருக்கணும்னா இந்த அயன் இந்த ஸ்டேட்ல இருக்கணும். அதாவது
கரண்ட் இஸ் ஈக்குவல் டு 0 எந்த இடத்துலயும் நான் கரண்ட் கொடுக்காம இருக்கிறதுக்கு பேரு தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்குவலிபிரியம். புரிஞ்சிருச்சா? சோ another one time சிம்பிளா சொல்லட்டா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்குவலிபிரியம்ல ஒரு கண்டக்டர் இருக்கு. அந்த கண்டக்டருக்கு 4 ப்ராப்பர்ட்டிஸ். கண்டக்டருக்கு உனக்கு தெரிஞ்ச எது வேணா எடுத்துக்கோ. அதுக்கு நான் இந்த இடத்துல அயன் எடுத்திருக்கேன். அந்த அயன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்குவலிபிரியம் பத்தி சொல்றேன்னா, அயனுக்கு கரண்ட் கொடுக்காம இருக்கிற நிலைமையில பத்தி படிக்கிறதுக்கு பேர் தான் இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்குவலிபிரியம். அதே அயனுக்கு நான் கரண்ட கொடுத்துட்டேன்னா அது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்குவலிபிரியம் கிடையாது. அவ்வளவுதான். சூப்பரா இப்ப 4 ப்ராப்பர்ட்டி சொல்லிடுவோம். அதை பார்த்துட்டேன்னா ஒரு 5 மார்க் ஓவர். 4 வார்த்தையில முடிச்சிடும். முதல் வார்த்தை, உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்க கூடாது. அதாவது அந்த அயனுக்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்க கூடாது. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தா கரண்ட் ப்ரொடியூஸ். நெக்ஸ்ட், உள்ள சார்ஜ் இருக்க கூடாது. அது என்ன ப்ரோ உள்ள சார்ஜ் இருக்க கூடாதுன்னா, காஸ்லா லாஸ்ட் இதுல பேசிக்ஸ் படிச்சவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஞாபகம் இருக்கா? அந்த ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு Q இன்சைட் டிவைடட் பை எப்சிலான் நாட். ஞாபகம் இருக்கா? இன்சைட் தான் வரணும். சரி, நான் ஐன் போட்டுக்கிறேன். சோ உள்ள சார்ஜ் தான் ஃப்ளக்ஸ் இருக்கும். உள்ளேயே சார்ஜ் இல்லைன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வராதுல்ல. அதனாலதான் உள்ள சார்ஜ் இருக்க கூடாது, உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்க கூடாது. அப்புறம் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கான்ல, சோ நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி போடுறேன்? இந்த சிம்பிளுக்கு பேர் என்னப்பா? பர்பெண்டிகுலர் சர்ஃபேஸ் ஆஃப் கண்டக்டர். இது ஒரு பாயிண்ட். அதாவது ஒருவேளை நான் அந்த இதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட கொடுத்துட்டேன்னு வையேன், அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த கண்டக்டரோட சர்ஃபேஸ் இப்படி இருக்குன்னு வை. இதுக்கு பேர் தானே பர்பெண்டிகுலர். சர்ஃபேஸ் இப்படி இருக்கு, ஃபீல்டு இப்படி இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா அதுவும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்குவலிபிரியம் தான் அப்படின்றது அர்த்தம். சூப்பரா. இதை நீ புரிஞ்சுக்க தேவையில்ல, மனப்பாடம் மட்டும் பண்ணிக்கோ. இந்த 4 பாயிண்ட் மனப்பாடம் பண்ணிட்டேன்னா ஒரு 5 மார்க், அவ்வளவுதான். ரைட். இப்ப லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னா ஈகோ பொட்டன்ஷியல். ஈகோ பொட்டன்ஷியல்னா பேர்லயே இருக்கு, EQ பொட்டன்ஷியல். which means இந்த இடத்துல எந்த இடத்துல நீ அந்த சர்ஃபேஸ்ல நீ பார்த்தாலும், இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் எந்த இடத்துல நீ அயனை எடுத்தாலும் அங்க ஒரே பொட்டன்ஷியல் தான் இருக்கும். அப்ப அந்த இடத்துல நம்ம ஒர்க் பண்ண தேவையில்லை, பிரச்சனையே கிடையாது, சமவெளி அப்படின்றது அர்த்தம். 4 பாயிண்ட் தெரிஞ்சிச்சுன்னா சூப்பர். ஓகேவா? ரைட்டு, சூப்பர். நீ எவ்வளோ ப்ரோ இருக்கு இந்த வீடியோல அப்படின்னு கேட்டோம்னா இன்னும் 2 கான்செப்டா, அதோட முடிஞ்சு. இதுதான் மோஸ்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். இப்படின்னா என்னன்றத சொல்லிடுறேன், கவனிச்சுட்டு. எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னா, இண்டக்ஷன் ஸ்டவ் எத்தனை பேருக்கு தெரியும் ப்ரோ? என்ன ஒரு பிளேட் மாதிரி இருக்கும், டக்குன்னு ஆன் பண்ணாலே ரேடியேஷன் மூலமா வரும். ரேடியேஷனை நம்மளால கண்ணால பார்க்க முடியுமா? முடியாதுல்ல. சோ அதே மாதிரி ஒரு பாடிய சார்ஜ் பண்ண போறோம், ஆனா தொட மாட்டோம். புரியல? இப்ப காட்டுறேன். என்கிட்ட ஒரு ஸ்பியர் இருக்கு, சார்ஜ் ஸ்பியர்ல ஒரு பிளஸ் மைனஸ் ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு நியூட்ரல் ஸ்பியர் இருக்கு. இது என்ன ஸ்டேட்ல இருக்கு? நியூட்ரல். நான் என்ன பண்றேன், ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஒரு பொருளை, மைனஸ் நிறைஞ்ச பொருளை இதுக்கு பக்கத்துல கொண்டு வர, தொட வைக்கல, பக்கத்துல கொண்டு வர. நெகட்டிவ் எதை அட்ராக்ட் பண்ணும்? சூப்பர் ப்ரோ, பாசிட்டிவ் தான் அட்ராக்ட் பண்ணும். அப்ப என்ன ஆகும்? அட் த சேம் டைம் இந்த நெகட்டிவ் எதை ரிப்பல் பண்ணும்? நெகட்டிவ். அப்ப பிளஸ் எல்லாம் ஒரு சைடு இங்க வந்துருது, மைனஸ் எல்லாம் ஒரு சைடு இங்கே வந்துருது. வந்ததுக்கு அப்புறமா இப்ப எப்படி ஒரு சூப்பரான வேலையை பாக்குறாங்க, ஒரு வயர் எடுத்து இந்த நெகட்டிவ்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கிரவுண்டுக்கு அனுப்பிச்சிடுற. ஏன் ப்ரோ பிளஸ் வராதுன்னா, பிளஸ் இந்த மைனஸ் பிடிச்சிருக்கு. இப்ப இதுல என்ன மட்டும் இருக்கும்? லிட்டரலி பிளஸ் மட்டும் தானே இருக்கும். அந்த பிளஸ் யார் பிடிச்சிருப்பா? இந்த மைனஸ் பிடிச்சிருப்போம். இப்ப என்ன பண்ற, இந்த மைனஸ் ரிமூவ் பண்ணிட்டு, இப்ப இந்த இடத்துல என்ன மட்டும் இருக்கும்? பிளஸ் மட்டும் இருக்கும், மைனஸ் இருக்காது. இப்ப இது சார்ஜா இல்லையா? சார்ஜ் ஆயிடுச்சா? இந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல நான் வந்து தொட்டிருக்கேனா? தொட்டிருக்க மாட்டேன். கடைசி வரைக்கும் இத பக்கத்துல தான் கொண்டு வரேன்னு தவிர்த்து தொட்டிருக்கவே மாட்டேன். இந்த ஸ்டெப்புக்கு பேரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். கொண்டு வருவேன், பிளஸ் ரெண்டும் சேரக்கு ட்ரை பண்ணும், மைனஸை கிரவுண்ட் வழியா தூக்கிடுவேன், ஒரு வயர் மூலமா கிரவுண்டுக்கு அனுப்பிச்சிருவேன். டோட்டலி ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்பியரா மாறிடும்.
இந்த மெத்தட் பேர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். இது ஒரு 5 மார்க். அந்த 22 டீடைல இது ஒன்று பார்த்துக்கோ. அண்ட் ஃபைனலி லாஸ்ட் கான்செப்ட் இன்னைக்கான வீடியோக்கு வந்தாச்சு. ரொம்ப சிம்பிள் தான். 2 ஸ்பியர் எடுத்துக்கணும். இதுக்கு நான் பேர் வைக்கல. ஒரு குட்டி ஸ்பியர் வேணா ஒரு பெரிய ஸ்பியர் எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு குட்டி ஸ்பியர் ஒரு பெரிய ஸ்பியர். இப்ப இதுல ஒரு சார்ஜ் இருக்கு. எவ்வளவு சார்ஜ்னு தெரியாது, அதனால Q1 Q2 இதுல சார்ஜ் இருக்கு. 2 சார்ஜையும் ஒரு வயர் மூலமா கனெக்ட் பண்ணிட்டேன்னு வையேன், சூப்பரா இருக்கும் பாரு. Q1 plus Q2 is equal to capital Q. கரெக்டா இல்லையா? எப்படி ப்ரோ? இந்த சார்ஜும் இந்த சார்ஜையும் சேர்த்தது தானே டோட்டல் Qன்னு நான் எழுதுறேன். Q2 Q2 எப்படி வந்திருக்கு? இதுல Q1 சார்ஜ் இருக்கு, Q2 சார்ஜ் இருக்கு, தனியா இருக்கு. சேர்த்துறேன். சேர்த்த உடனே மொத்த சார்ஜ் பார்த்தா இப்ப எனக்கு டோட்டல் Q. இந்த Q இந்த ஸ்பியருக்கும் இந்த ஸ்பியருக்கும் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதாவது Q/2 Q/2. உனக்கு புரியலன்னா அழகா சொல்லித்தரேன், கவனி. Let us consider 2. Let us consider 4. இப்ப டோட்டல் சார்ஜ் இப்ப இந்த ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிட்டா இப்ப டோட்டல் சார்ஜ் எவ்வளவு? 6 4 plus 2 6. நான் ரெண்டுத்துக்கும் ஈக்குவலா இப்ப டிஸ்ட்ரிபியூட் ஆகும் சொன்னேன். 6 divided by 2 என்ன? 3. சோ இங்க 3 இருக்கும், இங்க 3 இருக்கும். இப்படிதான் சார்ஜஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு டீடைல கொடுத்துருப்பான். இது ஒரு 5 மார்க். அதுல லாஸ்டா ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு, அதை மட்டும் சொல்லி கொடுத்துட்டேன்னா இந்த லெசன் ஓவர். எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மாதிரி தான் வரும். சூப்பரா ஃபைனலா இங்க சொல்லி தரேன் பாருங்க. இப்படி ஒரு ரிலேஷன் கொடுத்துருப்போம். அப்புறம் இந்த சிக்மானா என்ன, அப்புறம் இன்னொன்னு இந்த லேண்டான்னு சொல்லிருப்பாங்க. நம்ம எல்லாருக்கும் டென்சிட்டி தெரியும், கரெக்டா? அடர்த்தி. லைனோட டென்சிட்டி சொன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும். ஏரியாவோட டென்சிட்டி சொன்னா இது. இப்ப ஏரியாவை பார்த்து தான் கன்சிடர் பண்றோம். சரி, ஓகே ப்ரோ. இது லைன் டென்சிட்டின்ற, இது ஏரியா டென்சிட்டின்ற. இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா இந்த ரெண்டுமே சார்ஜை ரெப்ரசன்ட் பண்ணுது. அதாவது இது லைன்ல நிற்கக்கூடிய சார்ஜும் இது ஏரியாவா இருக்கக்கூடிய சார்ஜஸையும் சொல்லுது. இப்ப இதுக்கு பேர் என்னது? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். சோ இப்ப நான் ரேடியஸ் சின்னதா இருக்குன்னு அசூம் பண்ணிக்கலாம். குட்டியோண்டு ரேடியஸ் அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் த சார்ஜ் என்னவா இருக்கும்ன்றா? பெருசா இருக்கும்ன்றா. சிம்பிளா ஒரே ஒரு டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்ப இது ரேடியஸ், இது ரேடியஸ். இப்ப கவனி, இது பெருசா இது பெருசா? ரேடியஸ். இதுதான் ப்ரோ பெருசு. இது பெருசா இருக்குன்னா அப்ப இங்க சார்ஜ் டென்சிட்டி எவ்வளவு கம்மியா, அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இங்க அதிகமா இருக்கு, அப்ப கம்மியா இருக்கும், லோ. அதே இங்க சார்ஜ் டென்சிட்டி ஹை. இது ஒரு ரிலேஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. தட்ஸ் ஆல். அவ்வளவுதான். இதுக்கு அடுத்து வேண்டிகிராஃப் ஜெனரேட்டர் கொடுப்பாங்க. அது யூடியூப்ல நிறைய இருக்குடா, ஸோ அது கூட நீ பாத்துக்கோ. ஸோ இந்த 22 டீட்டெயிலோட மொத்த கான்செப்ட்ஸையும் நான் சொல்லி கொடுத்துட்டேன். மேபி நீ காஸ்ட்ல அப்ளிகேஷன் கூலம்ஸ்லாம் அதெல்லாம் கேட்டானா அகைன் நீ என்ன படிச்சியோ அது. ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இந்த இன்டகிரேஷன்லாம் நடுவில் அங்கங்க டிஃபரன்சியேஷன் இன்டகிரேஷன் குட்டி குட்டியா வரும். அதுல எனக்கு தெரியல ப்ரோ அப்படின்னு கேட்டானா என்னோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் நான் கீழே ஷேர் பண்றேன், அதுல ஜாயின் பண்ணிக்கோ. அதுல உனக்கு தேவையான அந்த பேசிக்ஸ் ஃபார்முலாஸ் கொடுத்துறேன். ஜஸ்ட் நீ அந்த ஃபார்முலாஸ் மனப்பாடம் பண்ணிக்கிட்டேன்னா போதும், வேற எதுவுமே இல்லை. லேட்டரா உனக்கு நான் யூடியூப்ல சஜஸ்ட் பண்றேன். ஸோ நாளைக்கு நம்ம கெமிஸ்ட்ரி வீடியோஸை பார்க்கலாம்னா ஃபர்ஸ்ட் லெசனோட மெட்டாலஜி பேசிக் கான்செப்ட்ஸை பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இவ்வளவுதான். ஐ ஹோப் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் இந்த விஷயம் தெரியட்டும். ஸோ நாளைக்கு பார்க்கலாம் நண்பா.